வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நடிகர் திலகம் சிவாஜியோட ரொம்ப நெருங்கி பழகுன நல்லி சில்ஸ் அதிபர் நல்லி செட்டியார் பகிர்ந்துவிட்ட சில ஆச்சரியமான நினைவுகளை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதுல சிவாஜி சாரோட வேற ஒரு முகத்தை நீங்க பார்க்கலாம். அந்த முதல் சந்திப்பு 1952 தீபாவளி. கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா 1952 வருஷம் தீபாவளி அன்னைக்கு சென்னை பாரகன் தியேட்டர்ல பராசக்தி படம் ஓடிட்டு இருக்கு. அப்ப நல்லி செட்டியாருக்கு வெறும் 12 வயசு தான். படம் தொடங்கி கொஞ்ச நேரம் கழிச்சு சிவாஜி சார் தியேட்டருக்குள்ள வந்து உட்கார்றார். அவருக்கு 3வது சீட்டுல நல்லி செட்டியார் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த காலகட்டத்திலேயே சிவாஜியை எப்படி அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியல. ஆனா கரெக்டா சிவாஜி அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த சின்ன வயசுலேயே சிவாஜியை பார்த்த உடனே பயபக்தியோட ஒரு வணக்கம் சொல்லி இருக்கிறார். சிவாஜியும் எந்த ஒரு பந்தாவும் இல்லாம உடனே திரும்பி ஒரு கும்பிடு போட்டிருக்கிறார். இதுதான் இவங்க 2 பேருக்கும் இடையேயான அந்த முதல் சந்திப்பு. அதுக்கு பின்னால நல்லி செட்டியார் கடை பொறுப்பை ஏத்துக்கிட்ட பின்னால சிவாஜி சார் குடும்பத்தோட அவங்களுக்கு பெரிய நெருக்கம் வந்திருக்கு. குறிப்பா சிவாஜி சாரோட மனைவி கமலாமா தான் எல்லா விசேஷத்துக்கும் இவங்க கடையில தான் புடவை எடுப்பாங்க. ஒரு தடவை சிவாஜி சார் சூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வர்றப்ப கார் வாசல்ல இல்லை. என்ன வீட்டம்மா நல்லி கடைக்கு தான் போயிருக்காங்களான்னு கேட்டாராம். அந்த அளவுக்கு அவங்க வீட்டுக்கும் இந்த கடைக்கும் ஒரு சென்டிமெண்ட் உறவு இருந்துச்சு. அதுக்கு பின்னால 1966 இருமலர்கள் படைப்பிடிப்பு கொடைக்கானல்ல நடக்குது. அங்க ஒரு கோட்டல்ல நல்லி செட்டியார சிவாஜிக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறாங்க. அப்ப சிவாஜி செஞ்ச ஒரு நகைச்சுவை ரொம்ப பிரபலம். ஐயா, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒண்ணு தெரியுமா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துல பாதிய உங்க கடையில புடவை வாங்கி என் வீட்டம்மா காலி பண்ணிடுறாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஜாலியா சொன்னாராம். இது எப்படி இருக்கு? அடுத்து சொல்ல போற விஷயம் சிவாஜி ஏன் நடிகர் திலகம்னு புரிய வைக்கும். டி நகர்ல இருக்கிற கிருஷ்ண கான சபாவுல சிவாஜியோட நாடகங்கள் நடக்கும். அன்னைக்கு அந்த அரங்கம் ஒரு சாதாரண கொட்டாய் மாதிரி தான் இருக்கும். நாடகம் சாயங்காலம்னா மதியம் 2 மணிக்கு சிவாஜி சார் அங்க வந்துருவாராம். அந்த புழுக்கத்துல மேடைக்கு பின்னால ஒரு பெட்ஷீட்டை தலையணைய வச்சு படுத்துக்குவாராம். இதை ஒரு முறை பார்த்த நல்லி செட்டியார் பதறி போய், சார் நீங்க இவ்வளவு பெரிய ஆளு, எதுக்கு இந்த வசதி இல்லாத இடத்துல கஷ்டப்பட்டு படுக்கிறீங்க? நாடகம் ஆரம்பிக்க 1 மணி நேரம் முன்னாடி வந்தா போதாதா அப்படின்னு கேட்டிருக்கிறார். அதுக்கு சிவாஜி சார் சொன்ன பதில் தான் ரொம்பவே மாஸ். ஐயா, நான் நடிக்க போற கேரக்டர் சாதாரணமானது இல்லை. அந்த பாத்திரமா நான் மாறணும்னா அதுக்கு முன்னாடி எனக்கு 3 மணி நேரம் அமைதி வேணும். அப்பதான் என்னால சிறப்பா நடிக்க முடியும். அதுக்காக நான் இந்த சின்ன சின்ன கஷ்டங்களை எல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கல அப்படின்னு சொன்னார. அந்த டெடிகேஷன் தாங்க அவரை இமயமலையா உயர்த்தி வச்சிருக்கு. இன்னொரு சுவராசியமான விஷயம், ஒரு தடவை பொங்கல் விழாவுக்கு சிவாஜி சாரை கூப்பிட்டப்ப அவர் நடிகிட்ட சொன்னது, சிவாஜி சார் வருஷம் பொங்கல் அன்னைக்கு தன்னோட இருக்கிற நாடக நடிகர்களுக்கும் சிவாஜி பிலிம்ஸ்ல வேலை செய்யற ஊழியர்களுக்கும் தன்னோட கையாலேயே வெள்ளி பாத்திரத்துல இருந்து பணத்தை அள்ளி கொடுப்பாராம். அது முடிஞ்சதும் வேலூர் போய் பெருமாள் முதலியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவருக்கும் குடும்பத்துக்கும் சீர்வரிசை மாதிரி கிஃப்ட் கொடுப்பார். அப்புறம் சோரக்கோட்டையில தன்னோட பண்ணை நிலத்துக்கு போய் அங்க இருக்கிற விவசாய தொழிலாளர்களோட சேர்ந்துதான் மாட்டு பொங்கலை கொண்டாடுவாராம். இதுல எல்லாம் கலந்துக்க முடியாம போயிடும், நீங்க சொன்ன தேதிக்கு வந்தா அப்படின்னு சொல்லி இருக்கிறார் சிவாஜி. அதை கேட்டது நல்லி செட்டியார் ரொம்பவே நெகிழ்ந்து போய், சரி வேறொரு சமயம் வேறொரு விழாவுக்கு கூப்பிடுறோம், அந்த விழாவுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். என்னோட தொழிலாளர்களை விட்டுட்டு நான் எந்த விழாவுக்கும் வரமாட்டேன்னு அவர் நாகரிகமா அன்பா அவர் சொன்ன அந்த பண்பு இருக்கே, அதுதாங்க நிஜமான கெத்து. இது நல்லிய ரொம்பவே நெகிழ்ச்சி அடைய வச்ச விஷயம். கடைசியா 1998 நல்லி செட்டியார் கடைசியா அவரை பார்க்க போயிருந்தப்ப சிவாஜி சார் ரொம்பவே நிறைவா பேசியிருக்கிறார். பொழுது இப்போ உங்களுக்கு எப்படி போகுதுன்னு செட்டியார் கேட்டிருக்கிறார். அதுக்கு சிவாஜி சார் ரொம்ப நெகிழ்ச்சியா சொன்னாராம், ஐயா முன்னாடி எல்லாம் ஷூட்டிங் ஆக்டிங் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்பதான் நான் வாழ்க்கைய நிஜமா அனுபவிக்கிறேன். என்னோட பேர குழந்தைகளோட கொஞ்சி பேசி அவங்க கூட விளையாடுறதுலதான் எனக்கு நேரம் போறதே தெரியல. இந்த சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை தான் உலகத்திலேயே பெஸ்ட் வாழ்க்கைன்னு இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டு நல்லி செட்டியார் ரொம்பவே நிகழ்ந்து போனார். அந்த சமயத்தில் தான் நல்லி செட்டியார் அவரோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி இருக்கிறார். உடனே சிவாஜி அதை தடுத்து, ஐயா நான் சாதாரண மனுஷன், நம்ம மகான்களோட காலில் தான் விழுகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதுக்கு நல்லி செட்டியார் சொன்னாரா, இல்லைங்க நீங்க கலைவாணியோட அருள் பெற்ற மாமனிதர், அதனாலதான் உங்க காலில் விழுந்து அப்படின்னு சொல்லி இருக்கிறார். பாத்தீங்களா நண்பர்களே, ஒரு ஆக்டரா மட்டும் இல்லாம ஒரு நல்ல மனிதரா, தொழிலாளர்கள் மேல பாசமுள்ள, பேர குழந்தைகள் மேல அன்பு காட்டுற தாத்தாவா சிவாஜி சார் வாழ்ந்திருக்கிறார்.
இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.